கூடிய சீக்கிரத்துல வந்து அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு நம்புறோம். ஏன்னா பேரூராட்சி நிர்வாகம் மந்தமா 2022 இருந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தொடர்ந்து இந்த திருப்போணத்துல போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். மந்தமா வேலையை வந்து கவுண்டர் கூட போடல, வெக்கெட் கூட போடவே இல்லை. நாங்க வந்து தனிப்பட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அதுபோல் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 11 பேரு ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் அந்த 2021 அந்த ஸ்டேக்கு வந்து தடையானை வந்து நீக்க சொல்லி ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்கோம் ஹைகோர்ட்ல. எனவே இப்போதான் வந்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கவுண்டர் அப்டேட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. எனவே நான் என்ன சொல்றேன்னா, பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் உடனடியாக நீங்க என்ன நீதிமன்றத்துல ஓப்பன் கோர்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, லிஸ்ட்ல வர்ற மாதிரி ஒரு 2 வாரத்து 3 வாரத்துல இந்த வழக்கை வந்து அவசர வழக்கை விசாரிக்க சொல்லி சட்ட ஒழுங்கு திருப்பூரத்துல பிரச்சனையாக போகுது. எனவே வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அதை நீக்கி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும். ஏன் மக்கள் பயன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.25 ஏக்கர்ல திருப்போணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊரணி வந்து உருவாச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த திருப்போணத்தினுடைய மக்கள் வந்து எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனையே இன்னும் வராது, எதிர்காலத்துல வராது. எனவே இதை கருத்தில் கொண்டு பேரூராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க சார்பாக கோரிக்கை வச்சுக்கிறோம்.